மதுரையில் யூடியூப் வீடியோ பார்த்து உடல் பருமனை குறைக்க மருந்து சாப்பிட்ட கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை சாப்பிட்டா வெயிட் குறையுன்னு ஒருத்தர் சொன்னால் அது எப்படி மக்கள் நம்புறாங்கன்னே தெரியல. சரி, இது மாதிரி இல்லாமல் வீடியோ போடுவாங்க அப்படின்னு போய் தேடி பார்த்தா அப்படியும் சில வீடியோவும் இருக்குது. நீங்களே பாருங்க. இனிப்பை குறைச்சிட்டு இந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிடும். இயற்கையா வெறும் ஒரு மருந்தால மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்காய பருப்பம் தான். இந்த பருப்பத்தை 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து காலையில ஒரு ஸ்பூன் தேனோடையும் மாலையில 1 ஸ்பூன் தேனோட குழைச்சு சாப்பிட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஊழச்சதையெல்லாம் குறைச்சு நம்ம உடம்பையும் உருக்கி ஸ்லிம்மா நமக்கு ஃபிட் ஆகிரும். ஒரு வாரத்துக்கு 1 கிலோல இருந்து 2 கிலோ குறையும். இப்படி படிப்படியா குறைஞ்சு அப்படின்னா ஒரு மாசத்துல 10 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக என்னத்தையோ ட்ரை பண்ணி இந்த மாதிரி ட்ராஜடியில் முடிஞ்சு போச்சு. இதோட பேர் போராக்ஸ். கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் போரேட் டெக்காஹைட்ரேட். இது பிஹெச் அதிகமாக இருக்கக்கூடிய 9க்கு மேலே பிஹெச் இருக்கக்கூடிய ஒரு சேர்மம். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிஹெச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆசிட் போல் தோலில் பட்டுச்சுன்னா புண்ணாக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த காலத்தில் எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃப்ளோர் கிளீனிங், டாய்லெட் கிளீனிங் கெமிக்கல்ஸ் உற்பத்தியில், சோப்பு, ஷாம்பு, காஸ்மெட்டிக்ஸ் உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்க. ட்ரை கிளீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. தோல் பதனிடுதலில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மெட்டல் உற்பத்தியில், மெட்டல் உருக்கில் பயன்படுத்துகிறாங்க. தங்கம் உருக்குதல் கூட பயன்படுத்துகிறாங்க. கிளாஸ் உற்பத்தியில், பீங்கான் உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்க. உரமாகவும் பூச்சிக்கொல்லி உற்பத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. இது உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அப்படின்னா இதனால் குடல் பாதிக்கப்படும், புண்ணாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட பிஹெச் அதிகங்கிறதால ஆசிட் எப்படி பிஹெச் கம்மியாக இருந்து புண்ணு ஏற்படுத்துதோ அதுபோல் அல்கலியும், அதாவது பிஹெச் அதிகமாக உள்ள ஒரு சேர்மமும் நம்ம குடலில் பட்டுச்சு அப்படின்னா புண்ணாக்கும். இன்னும் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறுப்பு செயலிழப்பு ஏற்படும். கல்லீரல் செயலிழப்பு, மூளை செயலிழப்பு, இதனால் கோமா கூட போக வாய்ப்பு இருக்குது. ரத்தமோட உறையிறத பிரச்சனையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கிட்னி செயலிழப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட தன்மை உள்ள ஒரு கெமிக்கல் எப்படி சித்தா ஆயுர்வேதா மருத்துவக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட சேர்மம் கிடையாது. இது இயற்கையாக ஏரி படுகைகளையும் எரிமலை படுகைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு சேர்மம். அதை தோண்டி எடுத்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே ஷிலாஜித் கதை தான். ஏதாவது ஒன்று அரிதாக கிடைச்சிது அப்படின்னா அது உடனே மருத்துவ பயன் இருக்கான்னு சொல்லி ஆராய்ஞ்சு நம்ம மக்கள் பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. அதில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சித்தா ஆயுர்வேதா இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, எதுவுமே அப்சர்வேஷன் பேஸ்டு, நம்பிக்கையின் பேஸ்டு தான் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணி அதோட மெக்கானிசம் ஆக்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த மருந்தாக பயன்படுத்துறது கிடையாது. எந்த நம்பிக்கையில் இதை மருந்தாக சித்தாவிலையும் ஆயுர்வேதாலையும் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிருக்காது, அதில் போரான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, அதோட பிஹெச் அதிகம்னு தெரிஞ்சிருக்காது. இது எல்லாமே நம்ம அறிவியல் வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு மருத்துவ குணம் இல்லையா அப்படின்னா, மருத்துவ குணங்கள் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, நவீன ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இதுக்கு பூச்சிக்கொல்லி மற்றும் கிருமிநாசினி பண்புகள் இருக்குது. அதற்காக வேணால் சரியான அளவில் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை எப்படி நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்தியிருக்காங்க, அதை செய்யுள்ளாக எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, 1 அளவு, பயன்படுத்துகிற அளவு. 2வது அது பெரும்பாலும் வெளிப்புறமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து முக்கியமானது, முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, ஆனால் நம்ம அளவு அறிவாளிகளும் கிடையாது. முன்னோர்களுக்கு நம்ம அளவுக்கு அறிவியலிலோ பயாலஜி பற்றியோ ஆழ்ந்த புரிதல் கிடையாது. அவங்க எல்லாமே அப்சர்வேஷன் பேஸ்ட் மட்டும்தான். எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை மாலிகுலர் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்காக குறுக்கு வழி தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை பயன்படுத்தி ஏமாற்றி பணம் பறிக்கிற கும்பலும் நிறையா இருக்குது. மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு குறுக்கு வழி தேடாதீங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில் போனீங்கன்னா 3 வகையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 1, அதனால் எந்த பயனும் இருக்காது. 2வது, ஒருவேளை ஷார்ட் டேர்மில் டெம்பரரியாக அதனால் வெயிட் குறையலாம், பயன் தரலாம், ஆனால் திருப்பியும் பழையபடி உங்களுக்கு வெயிட் வந்துடும். 3வது, அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். வெயிட்டு உங்களுக்கு ஏறுறது எப்படி ஏறுனுச்சோ அப்படி தான் இறக்கணும். ஒருத்தருக்கு வெயிட் ஏறுது அப்படின்னா, 1 அவரோட வாழ்க்கை முறைனா அவரோட உணவு பழக்கம், உடற்பயிற்சி பண்ணுறாரா என்னங்கிறது, அவரோட உறக்கம், அவரோட மனநிலை. 2வது முக்கியமான காரணம் அவரோட மரபணு. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உடலில் ஏதாவது வியாதிகள் இருக்குது அப்படின்னா உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இதில் மரபணுவை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களை மாற்ற முடியும். அது மட்டும்தான் நிரந்தரமாக உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சரியான வழி. சரி, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆன்லைனில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. என்னோடய சொல்யூஷன் 2 படிகள் தான். நம்பர் 1 என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆன்லைன் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்யூஷனாக எடுத்துக்காதீங்க, தீர்வாக எடுத்துக்காதீங்க, அதை ஒரு சஜஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க. நம்பர் 2, அதை சஜஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைனில்
பார்க்குறப்ப யார்கிட்டேருந்து கேட்குறீங்களோ அவங்க அடிப்படையாக அதுக்குரிய தகுதியானவரா, அதில் பேசிக் டிகிரியாச்சும் வாங்கியிருக்காரான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் அதை சஜஷனாக எடுத்துக்கோங்க. கன்க்ளூஷன் நீங்கள் பண்ணணும், அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதற்குரிய எக்ஸ்பர்ட்டை தான் போய் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா மருத்துவரை தான் போய் பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா உயிரை பொறுத்த வரைக்கும், உடலை பொறுத்த வரைக்கும், பயாலஜியை பொறுத்த வரைக்கும், இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்றுன்னு எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. எப்போதுமே ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு சில அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பல காரணிகள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன காரணிகள் அதை பாதிக்குதுன்னு பார்த்து அதுக்குரிய சரியான தீர்வை தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் ஆன்லைனில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு இதுனா இது எடுத்துக்கோங்க, இதுனா இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து கண்டிப்பாக தவறாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட்டை குறையணுன்னா, வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா முதல்ல மருத்துவரை பார்த்து உங்களுக்கு ஏதாவது உடல் பருமன் சார்ந்த நோய்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் உணவு பழக்கம், உங்களோட உடற்பயிற்சி முறை, உங்களோட வாழ்வியல் முறை, உங்களோட பேட் ஹேபிட்ஸு, அப்புறம் உங்களோட உறக்கம், இது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். அதை நிரந்தரமாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நிரந்தரமாக உங்களுக்கு வெயிட்டு திருப்பி ஏறாமல் இருக்கும், இல்லை அதனால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும்.